வந்துருவாரா? சரி வரட்டும் என்னன்னு பேசிட்டு வணக்கம். என்னப்பா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுடா பேசப்பா போன் வந்து அப்பா என்னப்பா பிள்ளைய வந்து அநியாயம் செய்யறாங்க. அதே ஹாஸ்டல் சேர்த்து விட்டுருக்கான். ஹாஸ்டல் சேர்த்து வந்து நல்ல செய்யறாப்பா. கேட்ட குண்டக முண்டக செய்யறாப்பா. கூட கிடைச்சிக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணா எதுக்கு பண்றாங்க? ஏதோ சட்டமா பேசிட்டீங்க. பிள்ளை சேட்டை பண்றாங்கன்னா ஒரு பணிவா பேசுங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கன்னா நாங்கள் போலீஸ்காரங்களா சேட்டை பண்றேன்னு சொல்லிதான் கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் உங்களை நம்பி நான் விட்டுருக்கேன். என் பிள்ளை சேட்டை பண்றேன் ஏன்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எதுக்குதான் இருக்கீங்க தெரியல. என்ன சார் நீங்க தான் சார் பாக்கணும் என் பிள்ளைல. இப்படியே பிள்ளைய சேட்டை பண்ணுன்னு சொல்லி நீங்க வாட்டுக்கு விட்டுக்கே இருந்தா அப்புறம் எல்லா பிள்ளையும் சேட்டை பண்ணத்தான் செய்யும். அப்பா நாங்க வந்து போலீஸ் வேலை செய்யல. நான் வந்து பையனை வந்து பாதுகாப்பு வேலை செஞ்சேன். ஓம் பையன் குண்டக்கு மட்டும் அநியாயம் சேட்டை பண்றாங்கப்பா. பெருமாள் எங்க பாப்பா நீங்க பிட்டிலாம் எடுத்து பேக் பண்ணி நீங்க 2 பேர்த்துக்கு பிள்ளைகளை பெட்டில கொடுத்து வலிச்சுருக்கப்பா போட்டுருங்க. நல்ல ஹாஸ்டல தேடி போங்கப்பா. அருமையா ஹாஸ்டலா இருக்கு. அங்க போய் உன் பிள்ளைய சேர்த்துக்க. உன் பிள்ளை வந்து போ போ அருமையா ஹாஸ்டல் 2 பேருக்கு ஒன்னே சேர்க்க வேணாம். கூட குறைச்சி அநியாயம் பண்றாங்கப்பா. ஒரு வருஷம் முடிட்டேன். அடுத்த வருஷம் சேர்த்துக்கிறோம். அதெல்லாம் ஆகாதப்பா. எங்க இப்ப இடையில சேர்த்த எங்க சேர்க்க முடியும்? ஏடா இப்பதான்ப்பா ஸ்கூல் ஆரம்பிச்சு 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள முடிச்சது பண்ணிக்காங்க. அவங்க வச்சு நான் என்ன செய்யுது? ரொம்ப கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படியே பண்ணுவாங்க. அந்த கொஞ்ச நாளைக்கு முன்ன உங்க வீட்டுல வச்சு பண்ணலாம்ப்பா. நீங்க ஊர்ல பண்ண சரி இருந்து இப்ப இங்க கொஞ்சம் பண்ண அந்த பாட்டு வந்துருவாங்க. இப்ப நீங்க ஆசை கொஞ்சம் ஒழுக்கமா கொண்டு வந்து அந்த அன்றாட படிக்க வச்சு சரியா கொண்டு வாங்க. சரியா வந்துருவாங்க. அப்பா 2 பேர் போறாங்கப்பா. ஓமையன் பேர் தான் வர்றான். என் பேரு இளமாறன். ஓமையன் பேரு யுவராஜ். அந்த குண்டாங்க ஓமையன். ஆமா 2 பேர் போய் ஓமையன். ஓமையன் 2 பேர் போயிட்டான். ஒருத்தருக்கு ஒரு பிளேட்டு தான். 2 பிளேட் போட்டு எடுத்து சாப்பிடலாம் பயன்பாட்டுக்கு. ஒரு ஹாஸ்டல்ல ஒரு வீட்டுல நீ எப்படி வந்து சாப்பிடலாம்னா ஒரு ஹாஸ்டல்ல வந்து 4 பேர் 100 ரூபா இருக்கும்போது எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறீங்க. இவங்க 2 பேரும் மட்டும் வித்தியாசமா இருக்காங்கப்பா. என் பிள்ளை நல்லா வாங்கி போட்டு நல்லா சாப்பிட்டு பழகிட்டியா சார்? அதுவே சரி நம்ம பிள்ளை தானு சொல்லி எடுத்து சாப்பிட்றியா சார்? என்ன செய்யறது? உன் பிள்ளைய வந்து வீட்டுல எப்படி வாங்கி கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஹாஸ்டல்ல 100 பேர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. உங்களுக்கு மட்டும் ஹோம் பிள்ளைக்கு தனியா ஹோம் பிள்ளைக்கு தனியா ஏன் பிள்ளைக்கு கொடுக்க முடியாதுப்பா? ஏன் சார் உங்களை நம்பி ஓமை ஏப்பா நீங்க 2 பேர் என்னங்கடா பிள்ளை பத்தி வச்சுக்கிறீங்க? என்னப்பா நிக்கிறீங்க? ஒழுக்கமா பிள்ளை வளர்க்காம எங்களை கூட்டு வந்து தாலி எடுத்துக்கிறீங்க. எனக்கு இதான வேலை உங்களுக்கு. ஹோம் பிள்ளை மட்டும் ஹோம் பிள்ளை இருக்கா? 100 பிள்ளை இருக்காங்க. 100 பிள்ளை பாக்குற ஹோம் பிள்ளை மட்டும் பாக்குறதா? சொல்லுங்க ஆமையன் செஞ்சியா? உங்க 2 பிள்ளை தாங்கப்பா. இளமரணமே அதெல்லாம் ஆச்சு. ஏறானா சாமி பாப்பா மாதிரியா ஏறி பழகிட்டியா சார்? ஏறி எப்பா ஏறி யாருக்கு பண்ணீங்க? உங்களை தான் சார் கேட்பேன். அப்புறம் என்ன ஏறி பழகினா உங்க வீட்டுல போய் உன் மாட்டு ஏறி பழகி நல்லா ஏற சொல்லு குரங்கு மாதிரியா. இங்க வந்து ஏறிக்கிட்ட ஊர்மாங்க ஏப்பா ஓமாய தென்னை மரத்துல ஏறி தென்னங்காய பிடிச்சி வித்துட்டுறாண்டா. இன்னும் புள்ள வளர்க்குறீங்க நீங்க? சேர்த்து விட்டுருக்கான். சரி வேணாம் முடியாது. நீங்க 2 பேரும் டிசி வாங்கிட்டு போயிருங்க. டிசி வேற ஹாஸ்டல்ல போய் சேர்த்துக்கிட்டு நல்லா படிக்க வைங்க. நம்ம இதெல்லாம் ஒன்றும் அடங்க மாட்டாங்கப்பா. சேட்டை பண்றேன். சரி அடுத்த வருஷம் சேர்த்துக்க. அந்த வருஷம் படிக்கிட்டு ஏன்னா எப்பா ஒன்றும் பிரச்சனை 3 மாசம் ஆகுது. நீ இப்போ போல எங்க சேர்த்துக்காங்க. உங்களோட போய் சேர்த்துக்க. நம்மளாம் வச்சு ஒன்றும் சேர்ந்தாப்பா. அது ஒரு சட்னி எடுத்துக்கிட்டா சட்னி எடுத்துக்கியா. ஓமை என்ன செஞ்சுமா கார சட்னி வச்சுக்கிட்டு அந்த கார சட்னி என்னமோ அமிர்தம் மாதிரி சாப்பிட்டுக்கா. என்னடா புள்ள வளர்க்குறீங்க? அப்பா செட் ஆகாது. தயவுசெய்து சொல்றேன் பெருமாள் வாப்பா வாப்பா. அந்த குமாரன் பெட்டியை உடைச்சது யாருப்பா? அத அவங்க அப்பா மிருத்து வாங்கி கொடுத்து பெட்டி வச்சுட்டு பூரா எடுத்துட்டு விட்டான். அது அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் நான் அடி அடிச்சு வீட்டுல சொல்லி வச்சிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு நீ எப்படியாச்சும் என் பிள்ளைய நீங்க பாதுகாத்து படிக்க வச்சிருங்க சார். உன் பிள்ளைய வந்து படிக்க இருக்காது அடிச்சு நல்ல விஷயம். அது சேர்த்தவனே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்க கிராமத்துல பிறந்த அப்படித்தான் இருப்பேன். கொஞ்சம் சரி பண்ணி அப்படி போட்டு வைங்க.
பக்கத்து ஊர் கிராமம் தான் சார். நீங்க எந்த ஊரப்பா? முத்துமலைகள் சார். உங்க ஊருக்கு அவங்க எப்ப வந்தாலும் இப்ப இல்லப்பா, கிட்டத்தட்ட 1982 இருந்து இந்த பஞ்சாயத்து வந்துருக்கு. நீ என்ன பண்றீங்க? 2 பேருமே அவங்க அவரை பிள்ளை கூப்பிட்டு போயிடுங்க. இந்த பஞ்சாயத்து வந்து இருக்கா? ஆமாப்பா. உங்க ஊருக்காரங்க வந்தாலே ஒழுக்கமா இருக்க மாட்டாங்கடா. அந்த ஊரை கேட்டாலே இல்ல, திணறா. இப்ப 82 இருந்து அப்ப சும்மா லூசுல எடுத்துக்கிறீங்க, ஒரு கண்ட்ரோலுக்கே வரல. சட்டம்லாம் பேசக்கூடாது. என்னதே வேலை பார்க்குறீங்க ஹாஸ்டல்ல? இல்ல ஓம்பளைக்கு மட்டும் தான் வாடங்களாங்க. பேர் மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு உங்க வச்சுக்கிட்டு பேருக்கு ஹாஸ்டல் வாடகை பேரு. ஓம்பளைக்கு மட்டும் வாடங்களாப்பா. ஏப்பா சொல்லப்பா பெருமாளே, நீங்க ஏறலப்பா, நீ வெச்சி சொல்லி போட்டேன். பேசல, நம்மள பேசக்கூடாது, புரியா? பிள்ளைல ஹாஸ்டல் எது சேர்த்து விடணும், ஒரு கண்ட்ரோல் கிராமத்துல அதுக்கு ஹாஸ்டல் பிள்ளைக்கு மட்டும் நான் வந்து வாடகை கிடையாது. என்ன நம்பி 100 பிள்ளை இருக்கு. 100 பிள்ளை கேட்குறீங்க. ஓம் பிள்ளை கேட்க மாட்டீங்க. அதுக்கு ஓம் பிள்ளைய 2 பேரும் அடிச்சுதான் நாய் பிடிச்சி வச்சுக்க. அப்புறம் போலீஸ் கேஸ் அலைஞ்சி திருநெல்வேலி வேலை இல்லையா? இன்னும் 2 வருஷம் விட்டா போறோம். போலீஸ் கேஸ் அலைஞ்சி இருந்தா நாங்க பழம் திருப்பி போப்பா. யாருக்குள்ளே படிக்க வைக்கிறீங்களா இல்லையா? நீ உங்க கண்ட்ரோல்ல விட்டுற, உங்க அடிச்சு படிக்க வச்சிருங்க. பெருமாள் 2 பேருக்கு பேப்பர் விளம்பரம் எடுத்து எழுதிவாங்க. என் மயங்க எந்த சேட்டை செஞ்சாலும் அடிச்சு திருத்தி வச்சுருவோம், எந்த ஒரு பிரச்சனைக்கு வர மாட்டோம்னு எழுதிவாங்கப்பா. எழுதி வாங்கிட்டு கையில் போட்டு அனுப்பிச்சு விடாப்பா. அது பிள்ளைகளை கூட்டாப்பா. எழுதுவாங்கப்பா. போப்பா. என்னப்பா நீங்க சேட்டை சேட்டை சேட்டைன்றாங்க.